ஆன்மீக அன்பர்களுக்கும் வித்தியார்த்திகளுக்கும் ஆத்ம வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இப்பொழுது திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் குபேரலிங்கம் அருகில் சித்தவித்தை அப்பியாச அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி வருகின்றோம். பிரதி மாதம், அதாவது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று இங்கு சிறப்பாக அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு என 3 வேளைகளிலுமே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். வரும் பக்தர்களின் நலனை முன்னிட்டு இந்த ஸ்தாபகர் திரு ஜி சரவணன் ஐயா அவர்கள் சிறப்பான முறையில் ஒவ்வொரு மாதமும் செய்து வருகிறார்கள். ஆகவே அனைத்து அன்பர்களும் இந்த சிறப்பை பயன்படுத்தி இங்கு வந்து வயிறார உணவு உண்டு நம் பக்த கோடிகள் இளைப்பாரி செல்ல இடமும் உண்டு கொடுத்து இங்கு பல நல்ல வசதிகளை செய்து தருகிறோம். அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு தாழ்மையுடன் உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. இங்கனம் சித்தவித்தை அபியாச அன்னதான அறக்கட்டளை திருவண்ணாமலை. மேலும் அடுத்த மாதம் நம்முடைய ஆசிரமத்தின் சார்பாக 6ஆம் ஆண்டு துவக்க விழா, அதாவது சித்தவித்தை அபியாச அன்னதான அறக்கட்டளையின் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவும் எங்கள் குரு சுவாமிஜி திரு சிவானந்த பரமஹம்சரின் ஜென்ம தினமும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 50 விழாவாக நாங்கள் மிகவும் சிறந்த முறையில் இந்த விழாவை கொண்டாட இருப்பதனால் பக்த கோடிகளும் மக்களும் பெருந்திரளாக வந்திருந்து பூஜையில் கலந்து கொண்டு அன்பர்களுக்கு இலவச அன்னதானம் இப்பொழுது திருவண்ணாமலை அனைத்து விதமான கிரிவலத்தையும் இங்கு இலவசமாக சொல்லித்தரப்படுகிறது. எல்லோரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி இந்த விழா 50 விழாவாக கொண்டாடப்படுவதால் தைப்பூச விழாவும் இங்கு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது. ஆகவே பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து விழாவினை சிறப்பிக்க வேண்டுகிறோம். இங்கு சித்த வித்தை கற்றுக்கொள்பவர்களுக்கு வித்தை இலவசமாகவும் உணவு, தங்குமிடம் அனைத்தும் இலவசமாகவே செய்து தருகிறோம். ஆன்மீக ஆர்வமுள்ள நாட்டமுள்ள பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நல் வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்வில் ஈடுபேறு அடைய நம் குருஜியை தொடர்பு கொண்டு இங்கு வந்து இலவச வித்தையை கற்றுக்கொள்ள உங்களை வேண்டுகிறோம். பயன்படுத்துவோருக்கு நன்றி, வணக்கம். சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து வாங்கிக்கோங்கய்யா, வேஸ்ட் பண்ணாதீங்க. தட்டெல்லாம் கரெக்டாக எல்லாரும் ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சுருங்க. சாப்பிடுவாங்க. இங்கே தான் இருக்கா தட்டு வேணும், வேணா போய் அங்கே வாங்கிட்டு கழுவுறாங்களே தண்ணி வருவாங்க. நீங்கள் சாப்பிட்டு வாங்க, சாப்பிட்டு வந்து எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாப்பிட்றவங்க சாப்பிடு வராங்க வராங்க வராங்க. இப்போ தண்ணி வருதா?
ஐயா தட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் அங்கே கொடுத்துருங்க. எல்லாருக்கும் அடுத்தடுத்தவங்களுக்கு தட்டு வேணும். வீட்டுக்கு பாப்பா ஏன் வாங்கிட்டு அந்த பக்கம் சைடில் போய் உட்காந்து சாப்பிடுங்க. நிறைய இடம் இருக்குது பாருங்கள், பின்னாடியெல்லாம் உட்காரதுக்கு இடம் இருக்குது, அதான் உட்காந்து சாப்பிடுங்க.